பாட்டியம்மா எப்படி இருக்கிறியா? நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா. திருச்செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கின் உயர் சிந்தாமணிக்கு நிகரானவன் திரு கந்தா குகாதரி மைந்தா எனக்கு பின்பு வந்தார் மன குறைகள் தீர்ப்பவன் உள்ளத்திலே இன்ப வெள்ளத்திலே அடிமெள்ள தவழ்ந்து வரும் பாலனாம் மிக தெள்ள தெளிந்த தினை அள்ளி கொடுத்த குறவள்ளிக்கு செய்த மனவாளனாம் செந்தூர் கடற்கரையில் நந்தா விளக்கின் உயர் சிந்தாமணிக்கு நிகரானவன். இன்றைய தினம் வெகு விரைவில் அற்புதமாக இந்த சூரசம்ஹாரம் நடக்க உள்ளது. சூரபத்மன் என்கிற அரக்கனுடைய அட்டகாசங்கள் எல்லாம் மீறி இருக்கும் போது அவருடைய கொடுமைகளுக்கு முடிவு கட்ட சிவபெருமான் முருகனை படைக்கிறார். நமக்கு தெரியும், தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து சிவபெருமான் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், நடுவில் இருக்கக்கூடிய ஈசானம் பழுங்கு நிறம் கொண்டது, கிழக்கு முகமான தத்புருஷம் பொன்னிறம் கொண்டது, தெற்கு முகமாகிய அகோரம் கருணை நிறம் கொண்டது, வடக்கு முகமாகிய வாமதேவம் சிவப்பு நிறம் கொண்டது, மேற்கு முகமான சத்யோஜாதம் வெள்ளை நிறம் கொண்டதுன்னு ஆதிசிவனுக்கு நிறங்களும் 5. இப்படி 6 தீப்பொறிகள் படைத்த சிவன் அந்த தீக்கதிர்களை கங்கை ஆற்றில கொண்டு போய் சேர்க்க அவர் வாயு கிட்ட விட நெருப்பு துண்டுகளை கங்கை ஆற்றில கொண்டு போய் சேர்க்க கங்கையாலேயே தாங்க முடியல. வெற்றி போக சரவண பொய்கைக்கு கொண்டு வர சரவண பொய்கையில 6 குழந்தைகளாக இருந்த முருகன் 6 கார்த்திகை பிண்டர்கள் பாலூட்டி சீராட்டி வளர்க்க அன்னை பார்வதி ஒரு குழந்தையை தூக்கும் போது ஒரு குழந்தை என்ன தூக்கிக்கோன்னு சொல்கிறது, மற்றொரு குழந்தை தூக்கும் போது என்ன தூக்கிக்கோன்னு சொன்ன 6 குழந்தையும் ஒரேடியாக தாய் பார்வதி தூக்கி கொள்ள 6 முகங்களுடன் இருந்த அந்த குழந்தைக்கு முருகன் அப்படின்னு பேர் வைக்க இந்த அளவுல அம்பிகை அன்னை பார்வதி முருகனுக்கு ஒரு வேலினை கொடுத்தாள். தன்னுடைய சக்தியை அவளை உருவேற்றி முருகனுக்கு ஆயுதமாக கொடுக்க முருகப்பெருமான் வேலோடும் படையோடும் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக கிளம்புறார். சூரனை பதம் கொண்ட சுப்பிரமணிய வேல் முருகன் முதல்ல சிங்கமுகனையும் காரக்கனையும் அழிக்க இறுதியில சூரபத்மனை அழிக்கிறார். தோல்வியை ஏற்காற்று சூரபத்மன் ஒரு மரமாக மாறினான். முருகன் அந்த மரத்தத்தினுடைய வேல் கொண்டு 2ஆக பிளந்தார். இறக்கக்கூடிய தருவாயில சூரபத்மன் தன்னுடைய உடலினுடைய ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறி அது முருகனுடைய வாகனமாகவும் கொடியாகவும் திகழ வேண்டும் வரம் கொடுக்க முருகனும் அப்படியே கொடுக்க இந்த போர் நடந்த நாட்கள் தான் கந்தசஷ்டி விரதம் தினங்களாக கொண்டாடப்பட சூரனை வதம் பண்ணும் இந்த நாளன்னைக்கு முருகன் கோவில்கள்ல பொம்மை அசுரனை இருக்கக்கூடிய சூரசம்ஹாரம் நிகழ்வு நடக்கும். படைவீடுகள்ல சூரசம்ஹாரம் ரொம்ப கொண்டாட்டமாக நடக்கும். முக்கியமா 2ஆம் படை வீடாக போற்றப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கந்தசஷ்டி பெருவிழா யாகசால பூஜையோட ஆரம்பிச்சு அவ்வளவு தூத்துக்குடி மாவட்டத்துக்கே உள்ளூர் விடுமுறை கொடுக்கப்படக்கூடியதான அவ்வளவு அற்புதமான வைபவம் மிகச் சிறப்பான வகையில நடக்கிறது. சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே தெய்வானை இன்ப வெள்ளத்திலே அடிமெள்ள தவழ்ந்து வரும் பாலனாம் மிக தெள்ள தெளிந்த தினை அள்ளி கொடுத்த குறவள்ளிக்கு செய்த மனவா